நீலா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க, இந்த ரிசப்ஷன் எதுக்கு? தேவையில்லாத ஒரு விஷயம். ஆல்ரெடி 1 வருஷம் ஆயிடுச்சு நம்ம கல்யாணம் பண்ணி. இதுக்கப்புறம் எதுக்கு இந்த ரிசப்ஷனுன்னு எத்தனையோ தடவை சொன்னாங்க. ஆனால் சோழன்கிட்ட அவங்க திரும்ப திரும்ப ஃபோனை பண்ணி ஒரு மாதிரி பேசி சோழனையும் ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஓகே பண்ணி இப்போ இந்த ரிசப்ஷன் நடத்துறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தை, அதாவது சோழனோட குடும்பத்தை தான் பயங்கரமாக அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அசிங்கப்படுத்தினாலும் நம்ம சோழன் இருக்கார் பார்த்தீங்களா, எல்லாருக்குமே சரியாக அடி கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் அந்த லெவலான அடியை வந்து நம்ம சோழனோட ஃபேமிலியால் கொடுக்க முடியல. ஏன்னா சோழனோட வாழ்க்கை நிலா கோச்சிக்க கூடாது. ஸோ இந்த ரிசப்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழனோட குடும்பம் வந்து எப்படியாவது அந்த குடும்பத்தை அசிங்கமாக பேசணும், அவங்க அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தணும். நிலா அதை பார்த்துட்டு எனக்கு சோழன் வேண்டாம், எங்கள் அப்பா அம்மாவே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி சோழனை விட்டு பிரிக்கிறதுக்காக தான் இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே நடக்க போகிறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியலங்க. எதுக்காகடா அப்படி தெரியாமல் இன்னும் இவங்க நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த முட்டாளுங்களுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய நிலா. ஸோ பழைய நிலா இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வரப்போகிறதே கிடையாதுங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிலா வந்து சோழனோட வீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலாவோட சாம்ராஜ்யம் தான் அந்த வீட்டிலே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவே அவங்க வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வேற ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க வந்து அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த தருணம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க சோழனையே சூஸ் பண்ணதுக்கு மெயினான ஒரு ரீசன்னு சொல்லலாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ரிசப்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த சபையில் வச்சு இன்னும் கேவலமாக அசிங்கப்படுத்த பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நட்டேசனை பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரை வாழை சுருட்டிக்கிட்டு தான் இருக்க சொன்னாங்க. ஆனால் அவரால் இருக்க முடியலங்க, இருக்கவும் கூடாதுன்னு தான் சொல்லலாம். எப்படி இருக்காரோ அவரோட கேரக்டரை அவர் பக்காவாக பண்ணுவார். அண்ட் அவரை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா மொத்த குடும்பமே அசிங்கப்பட்டு போயிடும். அந்த நிலாவோட குடும்பத்தை சொல்கிறேன். ஏன்னா அவர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிக்கிட்டே இருப்பார் எப்பயுமே. ஸோ மண்டபத்துக்கு போகிறாங்க, மண்டபத்துக்கு போகிற வழியிலேருந்து எல்லா பக்கமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழனோட மச்சான் இருக்கார் பார்த்தீங்களா, நிலாவோட அண்ணன். ஸோ அவர் வாங்கி கட்டிக்கிட்டே தான் இருக்கார் சோழன்கிட்ட இருந்து. அண்ட் இன்னும் அந்த ரிசப்ஷன் நடக்கிற ஹாலில் என்னென்ன கூத்தெல்லாம் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் பயங்கரமான கூத்துங்களாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.